ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். குரு சரித்திரம் பாகம் 36, 35வது பாகத்தில் நம்ம பார்த்தோம். திரிவிக்ரம பாரதி திரிவிக்ரமர் அப்படிங்கிறவர் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களை ஏதோ ஒரு சாதாரண ஒரு சன்னியாசி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தவறுதலாகவும் அவரை பற்றி கொஞ்சம் அவதூறாகவும் பேசிக்கிட்டு இருந்தார். அவரோட அறியாமையை போக்கி அவருக்கு நல்வழிப்படுத்தினார் நம்மளோட நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள். எதனால் அவருக்கு தேடி கண்டுபிடிச்சி போய் அவருக்கு நல்வழிப்படுத்தினார் அப்படின்னா, அவர் நரசிம்ம பெருமாளோட பக்தராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கடவுள் பக்தி அதிகமாக இருந்தது அவருக்கு. ஆனாலும் அவருக்கு அறியாமை இருந்தது. அந்த அறியாமையை போக்குவதற்காகவும் உலக மக்களுக்கு தவறான கருத்துக்கள் பரப்பப்படக்கூடாது என்பதற்காகவும் அவர் இந்த வேலையை செய்தார். அப்புறம் இந்த பதிவை கேட்டுக்கு இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், பின்னாடி கொஞ்சம் சவுண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பதிவில். எதனாலனா, நான் தங்கியிருக்க இடத்துல வேலை நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் தங்கியிருக்க ஹோட்டல் ரூம் பக்கத்தில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு வரும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சத்தமாகவே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் சத்தமாகவே இந்த கதைகளெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 36வது பாகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து நாமத்தாரகன் கேட்குறார் சித்தமுனிகிட்ட, இன்னும் குருவோட லீலைகள்லாம் சொல்லுங்கன்னு. அதற்கு சித்தமுனிவர் தொடர்ந்து ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் நிகழ்த்திய லீலைகள் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் சொல்லும் பொழுது மிக ஒரு முக்கியமான ஒரு கதையை சொல்கிறாரு. முன்பு ஒரு காலத்தில் வைடூரிய நகரத்தை ஒரு முகமதிய மன்னர் ஆண்டு கொண்டிருந்தார். அவர் இந்து மதத்திற்கு எதிரானவர், மிகவும் கொடூரமானவன். தன் ராஜ்யத்தில் இருக்கும் வேதம் வேதாந்தம் தெரிந்தவர்கள் எங்களிடம் உங்கள் வேதாந்தங்களை அர்த்தத்துடன் சொன்னால் உங்களுக்கு வேண்டிய பணம் கொடுப்பேன் என்று கூறி வந்தான். விவேகமுள்ள பண்டிதர்கள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கூறி தப்பித்து கொண்டார்கள். ஆனால் பண ஆசையுள்ள, சில பேர் பண ஆசையால், பணத்தின் மேல் கொண்ட மோகத்தினால் சிலர் என்ன பண்ணுறாங்க, தங்களை கற்றுக்கிட்ட வேதங்களை அர்த்தத்தோட அந்த முகமதிய மன்னர்கிட்ட போய் சொன்னாங்க. அவர்கள் யாகங்களை பற்றி சொல்ல அந்த மன்னர், நீங்கள் யாகங்கள் செய்யும் பொழுது ஜந்துவதை செய்கிறீர்கள், ஆனால் எங்களை மட்டும் ஏன் ஜந்துவதை செய்பவர்கள் என்று குறை கூறுகிறீர்கள் என்று கேட்டு அவர்களை பாராட்டி பணமும் கொடுப்பான், சிலருக்கு விருதுகளையும் கொடுப்பான். அந்த முகமதிய மன்னர் என்ன பண்ணுவார், உங்களோட வேத சாஸ்திரங்கள் எல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு பணம் பரிசு பொருள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்டிதர்களெல்லாம், இந்து பண்டிதர்களெல்லாம் கூப்பிடுவார். ஒரு சில பேர் பணம் பேர் புகழ் இதுக்கெல்லாம் ஆசைப்படாதவங்க, இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பணம் ஆசை கொண்ட ஒரு சில பண்டிதர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க கற்றறிந்த வேதங்களை, விலை மதிக்க முடியாத வேதங்களை அந்த இந்து மதத்திற்கு எதிரான அந்த முகமதியிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் இந்து மதத்திற்கு எதிரானவர் மட்டுமல்ல, மற்ற மதங்களை அசிங்கமாகவும் பேசுகிறவர். அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளோட வேதங்கள் யாகங்கள் இதெல்லாம் தரம் தாழ்ந்து விமர்சிப்பதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்து அனுப்புகிறாரு. பணத்தாசையினால் ஒரு சில பண்டிதர்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கையில் வேறு நாட்டிலிருந்து 2 பிராமணர்கள் அந்த மன்னரிடம் மன்னா, நாங்கள் எல்லா சாஸ்திரங்களிலும் வித்தையிலும் பெரும் பண்டிதர்கள், எங்களை வெல்ல எங்கள் நாட்டில் யாராலும் முடியவில்லை. இந்த மாதிரிலாம் அந்த முகமதிய மன்னர் இந்து மதத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான டைமில் அந்த நாட்டுக்கு பக்கத்துலேருந்து ஒரு 2 பிராமணர்கள் வராங்க. பிராமணர்கள் அந்த முகமதிய மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்களை யாராலையும் வெல்ல முடியாது, நாங்கள் சாஸ்திரங்களையும் வேதங்களையும் கற்று தேர்ந்த மிகப்பெரிய பண்டிதர்கள், எங்கள் நாட்டில் எங்களை யாராலையும் வெல்ல முடியல, அதனால் பிற நாடுகளுக்கு போயிட்டு நாங்கள் இந்த வாதாடி ஒரு போட்டி மாதிரி மற்ற நாட்டில் இருக்க பண்டிதர்களோடு நாங்கள் வாதாடுவோம்
அந்த மாதிரி உங்கள் நாட்டில் யாராவது இருக்காங்களா, எங்களோட விவாதம் செய்து எங்களை வெல்வதற்கு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி இருந்தால் அந்த மாதிரியான வித்வான்கள் வந்து வர சொல்லுங்கள். அவங்களோட நாங்கள் வந்து 2 பேரும் வந்து போட்டி போடுறோம், எங்களோட திறமையை காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பிற மதத்தை அவமதிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு மன்னர் மிகவும் சந்தோஷமடைந்து அவர் சந்தோஷமடைகிறார். அந்த மன்னர் வந்து ஏன்னா கூத்தாடி 2 பட்டா ஊருக்கு சந்தோஷம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த மதம் இந்து மதத்தை வந்து பிடிக்காது. அப்போ இந்து மதத்துக்குள்ளே விவாதம் நடந்து ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கிட்டு அவருக்கு வந்து ஒரு மனசில் ஒரு நப்பாசை அது வந்து கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வோட ஆஹா நமக்கு சரியான ஆள் 2 பேர் கிடச்சிட்டாங்க, இப்போ இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவாங்க, நம்ம அதை பார்த்து ரசிக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த செய்தியை வந்து அரசவைக்கு வந்து சொல்கிறாரு. அந்த 2 பண்டிதர்களையும் அரசவைக்கு கூப்பிட்டு, இங்கே 2 பேர் வந்திருக்காங்க, இவர்கிட்ட இந்த அரசவையில் இருக்காங்க யாராவது சாஸ்திரத்தில் வாதிட்டு வெல்ல முடிஞ்சால் வெல்லுங்க, உங்களுக்கு வந்து தகுந்த சன்மானம் வந்து தரேன், அப்படி தோற்று விட்டுட்டிங்கன்னா நான் வந்து தண்டிப்பேன். இப்போ இந்த 2 பேர்கிட்ட நீங்கள் யாராவது வாதாடி அந்த இந்து மத சாஸ்திரங்களை அவங்களும் அர்த்தத்தோடு சொல்லி வந்து வாதாடுவாங்க, விவாதம் செய்வாங்க, நீங்களும் அவங்க கூட வந்து விவாதம் செய்யணும். அப்படி விவாதம் செய்து இந்த அரசவையில் இருப்பவங்க வெற்றி பெற்றிங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சன்மானம் வந்து கொடுப்பேன். அப்படி வெற்றி பெறலைன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட பண்டிதர்கள் கொஞ்சம் வந்து சுதாரிச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த முகமதியர் முன்னாடி போயிட்டு நம்ம மதத்தை பற்றி வந்து இவங்க கூட விவாதம் செய்தோம்னா நம்ம மதத்தை நம்ம கற்றறிந்த வேத சாஸ்திரங்களை நம்மளே அவமதிக்கிறது மாதிரி அது ஆயிடும், அதனால் முடியாது, எங்களுக்கு வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் வந்து பின்வாங்குறாங்க. அதனால் இவங்களையே இப்போ வந்திருக்காங்கள இந்த 2 பண்டிதர்களே நீங்கள் வந்து கௌரவித்து அவங்களுக்கே வந்து அனைத்து பரிசுகளையும் வந்து கொடுத்துருங்க, எங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசவையில் இருக்க எல்லாரும் சொல்லிடுறாங்க. அதை ஏற்றுக்கிட்ட மன்னர் என்ன பண்ணார்னா, அங்கே வந்து அவரோட அந்த ஒரு கொடூரமான அந்த ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றிக்கிறாரு. என்ன பண்ணுறாருனா, அந்த அரசவையில் இருக்கிற மற்ற பண்டிதர்கள்லாம் அவமானப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்ததாக பயன்படுத்திக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, அந்த வேறு நாட்டை சேர்ந்த 2 பிராமணர்களுக்கும் என்ன பண்ணுறாரு, நான் எப்படி முகமதியர்களுக்கு மன்னனாக இங்கே இருக்கிறனோ அந்த மாதிரி நீங்கள் தான் பிராமணர்களுக்கு வந்து மன்னர் என்று அவங்க வந்து பாராட்டி பொன்னும் பணமும் ஆடைகளும் பரிசாக கொடுத்து அவர்களை யானைகள் மேல் ஊர்வலமாக வர வைத்து கௌரவித்து தன் ஆஸ்தான வித்வான்கள் ஆக்கிறார். என்ன பண்ணுறாரு, ஒரு அரசபையில் ஆல்ரெடி நிறைய வித்வான்கள் வந்து இருக்காங்க, தொட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்களை வந்து மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து கொடுக்குறாரு. இதனால் அந்த 2 வித்வான்களுக்கும் என்ன பண்ணுறது, மிகப்பெரிய கர்வம் வந்து உண்டாகுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே அங்கே மூத்தவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் மரியாதை இல்லாமல் அந்த 2 வித்வான்களும் என்ன ஏற்கனவே கர்வம் பிடிச்சவங்க 2 பேரும் அவங்க நாட்டில் வந்து எல்லாரையும் வாதாடி தோக்கடிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த கர்வத்தோடு ஒவ்வொரு ஊராக சுற்றிட்டு இருக்க 2 பேருக்கு இந்த முகமதிய மன்னர் வந்து பட்டமும் பேரும் பரிசும் பதவியும் கொடுத்து தன்னோட அரசவையிலே உட்கார வச்சு தினமும் அங்கே வர பண்டிதர்களையும் அங்கே இருக்கிற பண்டிதர்களையும் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காரு. இவங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசவையில் வேதங்கள் கற்றது இந்த இவங்களோட பெரிய பெரிய அறிவாளிகள் பிராமணர்கள்லாம் அங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து கேள்வி செய்கிறாங்க. எதனால் அவங்களாம் போட்டி போடலைன்னா, இந்த முகமதிய மன்னர் முன்னாடி நம்மளோட வேதங்களை நம்மளே வந்து இந்த மாதிரியெல்லாம் அசிங்கப்படுத்திக்கக்கூடாது போட்டி போட்டு அப்படிங்கிறதுக்காக விலகி போனவங்கள இவங்களை வைத்து வந்து அவர் வந்து தன்னோட ஆசையை வந்து நிறைவேற்றிக்கிறாரு. இந்த 2 பிராமணர்களும் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற மூத்த பிராமணர்களை வித்தை அறிந்தவர்களை யார் என்னன்னு பார்க்காம ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் வந்து தரம் தாழ்ந்து கேலியும் கிண்டலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தினந்தோறும். இதே மாதிரி இருக்கையில் ஒரு நாள் அந்த 2 பிராமணர்களும், மன்னா, எங்களுடன் வாதாட உங்கள் ராஜ்யத்தில் யாருமே இல்லை, எங்களுக்கு வாதனை செய்யாமல் இருக்க முடியவில்லை,
இவங்களுக்கு தான் இந்த மாதிரி யாராவது அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் இங்கேருந்து அசிங்கப்படுத்திகிட்டே இருந்துட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களால முடியல. அந்த மன்னன்ட்ட போய் சொல்கிறாங்க, எங்களால் வந்து இந்த மாதிரி வாதாடாமல் இருக்க முடியல. அதனால் உங்கள் ராஜ்யத்திலேருந்து யாருமே எங்கள் கூட வந்து போட்டிக்கு வர மாட்றாங்க. அதனால் நாங்கள் வந்து தெற்கே உள்ள நாடுகளுக்கு சென்று அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ தென்புறமாக உள்ள நாடுகளுக்கெல்லாம் வந்து போக போகிறோம். அங்கே இருக்க வித்வான்களை வாதனையில் ஜெயித்து, அதாவது அங்கே இருக்க வித்வான்களோடு நாங்கள் வந்து போட்டி போடுறதுக்காக நாங்கள் பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கெல்லாம் வந்து போகிற மாதிரி இருக்கோம். அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. மன்னரும் சந்தோஷம் அடைந்து பிராமணர்களை மரியாதை கூறி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு செல்வதற்கு வந்து 2 யானை பரிவாரங்கள் இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு. என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் போயிட்டு உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு அசிங்கப்படுத்திக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு யானை பரிவாரங்கள் எல்லாம் கொடுத்து ஊர்வலமாக அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஊர் ஊராக போயிட்டு ஒவ்வொரு பண்டிதர்களாக வந்து கூப்பிட்டு போட்டி நடத்தி அவங்கள அசிங்கப்படுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது திரிவிக்ரம பாரதியை போய் சந்திக்கிறாரு. அதான் இதுக்கு முன்னே நம்ம பார்த்தோம்ல, நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் முழு ஆசீர்வாதமும் பெற்ற திரிவிக்ரம பாரதியை வந்து பார்க்குறாரு. அவர் வந்து குமசி என்ற கிராமத்தில் அந்த ஊர்க்காரர்களிடம் இருந்து அவர் பெரும் வித்வான் என்று எல்லா சாஸ்திரங்கள் படித்தவர் என்றும் தெரிந்து கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஊருக்கு குமசிங்கிற கிராமத்துக்கு 2 அந்த பண்டிதர்களும் அந்த கர்வம் பிடித்த அந்த 2 பண்டிதர்களும் போகும்போது அந்த குமசிங்கிற கிராமத்தில் இருக்க மக்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க, இங்கே வந்து திரிவிக்ரம பாரதின்னு ஒருத்தர் வந்து இருக்கான், அவன் என்னமோ பெரிய வித்வானாம்ல, அவங்க கூட யாரும் போட்டி போட முடியாதாம்ல அப்படின்னு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. நம்ம அவங்ககிட்ட போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வித்வானை போய் சந்திக்கிறாங்க. அதாவது திரிவிக்ரம பாரதியை போய் சந்திக்கிறாங்க. மரியாதையாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மரியாதையாக அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட வேலையை செய்ய. நீங்கள் என்னமோ பெரிய வித்வானாம்ல, எல்லோரும் ஊருக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப அறிவாளி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, நீங்கள் எங்கள் கூட வந்து போட்டிக்கு வரீங்களா, நம்ம 2 பேரும் வந்து வாதம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து கேட்குறாங்க. எங்கள் கூட வந்து வாதம் பண்ணுங்கள், வாதம் பண்ணி ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எங்களை ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து ஜெயபத்திரம், அதாவது வெற்றி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுப்போம். அப்படி முடியலன்னா நீங்கள் வந்து எங்ககிட்ட தோத்துட்டு தான் நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு திரிவிக்ரம பாரதி சொல்கிறாரு, ஐயா எனக்கு வேதங்கள் தெரியாது, அப்படி தெரிந்திருந்தாலும் நான் உங்களை போல் அரசவையிலிருந்து எல்லா சுகங்களையும் பெற்றிருப்பேனே. எனக்கு வேதங்கள்லாம் தெரியாதுப்பா, என்னை விட்டுருங்க. உங்கள் அளவுக்கு நான் அறிவாளியாக வேதங்கள்லாம் கற்று தேர்ந்தவனாக இருந்தேன்னா நான் உங்களை மாதிரி நானும் அரசவையில் தான் இருந்திருப்பேன். நானே இங்கே தனியாக வாழ்ந்துட்டுருக்கேன், என்னையே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் பணிவோடையும் கொஞ்சம் சூதனமாகவும் நடந்துக்கிறாரு. நானே பிச்சை எடுத்து வாழ்ந்துகிட்ருக்கேன், என்கிட்ட போய் வாதம் செய்து என்கிட்ட போயிட்டு நீங்கள் ஜெயபத்திரம் கேட்குறீங்களே, அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பணிவோடு சொல்கிறாரு. இதை கேட்ட அவர்கள் மேலும் ஆணவமாக, இவன் என்ன நம்ம எவ்வளோ சொன்னாலும் ரொம்ப பணிவோடு பேசுகிறானே, ரொம்ப நல்லவன் மாதிரி அப்படின்னு அவங்களுக்கு வந்து கோபம் வருது உள்ளுக்குள்ள. ஆனால் அதை வெளியே காட்டாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, விடுறதா இல்லை, நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் தர வேணாம், நீங்கள் எங்கள் கூட வந்து வாதம் செய்யுங்க, வாதம் செய்து ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுத்துறோம், ஆனால் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோன்னு நீங்கள் வெற்றி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுங்க, அது மட்டும் செய்யுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விடாமல் வந்து தொல்லை பண்ணுறாங்க. உங்களால் வாதாட முடிந்தால் வாதாடுங்கள், வாதாட முடியலன்னா இந்த வெற்றி பத்திரத்தில் எங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களை சந்தித்து இவ்வளோ தூரம் பேசிட்டோம், இதுக்கு மேலேயே உங்கள் கூட நாங்கள் வாதாடாமல் இங்கேருந்து போனோம்னா அது எங்களுக்கு வந்து அவமானம், அதனால் வெற்றி பத்திரத்தில் நீங்கள் எங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கன்னு ரொம்ப மூர்க்கமாக வந்து வாதம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட திரிவிக்ரம பாரதி, இவர்களுக்கு ஆணவம் தலைக்கேறிடுச்சு, அதனால் இவர்கள் பண்டிதர்களையும் வித்வான்களையும் அவமானப்படுத்துகிறார்கள், ஆகையால் இவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்று என்ன பண்ணுறாரு, திரிவிக்ரம பாரதி நல்லா தெரிஞ்சிச்சு.
இவங்களுக்கு வந்து ரொம்ப தலைகணம் பிடிச்சி போய் திரியிறாங்க. அதனால தான் எல்லா வித்வான்களையும் எல்லா பிராமணர்களையும் இவங்க வந்து அசிங்கப்படுத்திட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களோட ஆணவத்துக்கும் தலைகணத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை நம்ம வந்து வைத்தே ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணுறார் திருவிக்கிரம பாரதி. அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா, என்னோட குருவாகிய இவர் என்ன பண்ணுறாரு, என்னோட குருவாகிய நரசிம்ம சரஸ்வதி கிட்ட வந்து உனது அழைச்சிட்டு போகிறேன். அவர் வந்து என்னை விட சிறந்தவர். என்னோட குருநாதர் அவர் கந்தர்வபுரத்தில் வந்து இருக்கிறாரு. அவரிடம் அனுமதி பெற்று நீங்கள் கேட்பது போல் இரண்டில் ஏதாவது ஒன்று வந்து செய்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறேன், ஆனால் என் கூட வாங்க. என்னோடய குரு வந்து கந்தர்வபுரத்தில் வந்து இருக்கார். அவர் வந்து என்னை விட அறிவாளி. அவர்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து ஜெயபத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு தரேன், அதாவது வெற்றி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள்ட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க திருவிக்கிரம பாரதி. இந்த தூண் பிடிச்ச 2 வித்வான்களோட கர்வத்தை வந்து ஒழிச்சு கட்டணும், அவங்களோட தலை கணத்துக்கு நல்ல பாடம் கற்பிக்கணும்னு திருவிக்கிரம பாரதி இந்த மறுநாள் பிளான் பண்ணி அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாரு குரு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள்ட்ட. அப்படி இவர் அழைச்சிக்கிட்டு போகும்போது அந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து நடந்து வராரு, திருவிக்கிரம பாரதி வந்து நடந்து போகிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, யானைகள் மேலே வந்து போகிறாங்க. யானைகள் மேல் ஏறி வந்து ஊர்வலமாக போகிறாங்க. ஆனால் இவங்க யாரை சந்திக்க போகிறாங்க, மிகப்பெரிய ஒரு மகானை சந்திக்க போகிறாங்க. அப்படி ஒரு மகானை சந்திக்கும் போது இந்த மாதிரி வந்து போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ஆனால் இவங்களோ எவ்வளோ பெரிய பாவம் செய்வேன்னு தெரியாமல் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய மகானை சந்திப்பதற்கு இந்த மாதிரி போகவே கூடாது. அப்படி இருந்தும் இவங்க அதே பாவத்தை வந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மகானை சந்திப்பதற்கு யானைகள் மேல் ஊர்வலமாக போயிட்டுருக்காங்க. அப்படி அவர் கந்தர்வபுரத்தை அடைந்து ஸ்ரீ குருவின் மடத்தை சென்றடைந்ததும் திருவிக்கிரம பாரதி ஸ்ரீ குருவை பார்த்து, பக்தவக்ஷலா, கருணாமூர்த்தியே, பக்தர்களின் பாவங்களை தீர்க்கும் தெய்வமே என்று போற்றி குருவின் பாதங்களை தொட்டு வணங்கி என்ன பண்ணுறார், திருவிக்கிரம பாரதி போனவுடனே சாஷ்டாங்கமாக குருக்கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு நமஸ்காரம்லாம் செய்துட்டு அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னோட தெய்வமே, இறைவனே, என் கூட வந்திருக்க இவங்க 2 பேரையும் பாருங்கள். இவங்க வந்து மதம் பிடித்து, அதாவது இவங்க வந்து மதம் பிடித்து ஒரு ஆணவத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஊராக போயிட்டு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படித்து அவங்களெல்லாம் அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க. 4 வேதங்களையும் படித்துள்ளோம் என்ற கர்வத்தால் இவங்க 2 பேரும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேதங்களில் எங்களுடன் வாதாடி ஜெயித்தவர்கள் எவரும் இல்லை என்று தன்னைத்தானே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னையும் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க, என் கூட வந்து வாதாடுங்க, அப்படி இல்லைன்னா ஜெயபத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க, வெற்றி பத்திரத்தில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு வெற்றி பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு சொல்லி என்னையும் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இவங்களோட தலைகணத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து, அதாவது நான் வந்து இவங்க 2 பேரையும் வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் தான் இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. வேத தர்மத்தெல்லாம் காப்பாற்றுங்கள் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாரு. இது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி சாமி அவர்கள் மெதுவாக ஒரு புன் சிரிப்பு சிரித்து கொண்டே அந்த 2 பேரையும் பார்த்து கேட்குறாரு, ஐயா, உங்களை போன்ற வேத வித்தகர்களுக்கு வாதனை செய்வதனால் என்ன பலன் வந்து உண்டாக போகுது? இப்படி வாதம் செய்து மற்ற பிராமணர்களை எல்லாம் அவமானப்படுத்திகிட்டு இருக்கீங்க. அப்படி அவமானப்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து என்ன கிடைக்க போகுது? அப்படி என்ன ஒரு பெரிய சந்தோஷத்தை இருந்து அனுபவிக்கிறீங்க? சன்னியாசிகளான எங்களுக்கு வெற்றி தோல்விகள் சமமே. அப்படியான எங்களையெல்லாம் நீங்கள் ஜெயிப்பதனால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிது அப்படின்னு கேட்குறாரு. அப்பொழுது அந்த மதம் பிடித்த ஆணவம் கொண்ட 2 பிராமணர்களும், அப்படியானால் திருவிக்கிரமர் ஏன் எங்களை இங்கு அழைத்து வந்தார்? சன்னியாசியான உங்களுக்கு வேதங்களை பற்றி என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாத நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஜெயபத்திரம் எழுதி கொடுங்கள் என்று கர்வத்துடன் கேட்குறாங்க. யாரை பார்த்து? நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளை பார்த்து கேட்குறாங்க. யார் அவருன்னு தெரியாமல், மும்மூர்த்திகளோட அவதாரம் அவர். அப்படிப்பட்ட மும்மூர்த்திகளோட அவதாரமான
நரசிம்ம சரஸ்வதி அவர்களை பார்த்தே வந்து இவங்க 2 பேர் இந்த மதம் பிடித்த 2 பிராமணர்களும் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட சத்குரு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து பொறுமையாக பேசுகிறாரு. ஐயா, கர்வத்தினால் பலி சக்கரவர்த்தி, பானாசுரர், ராவணன், துரியோதனன் ஆகியோர் நாசமானார்கள். தலகணத்தோடு ஆடாதீங்க. இதனால் எத்தனையோ பேர் வந்து நாசமாக போயிருக்காங்க. அதனால் வேதங்கள் வந்து எண்ணற்றவை. பிரம்மா முதலானவர்களாலேயே வேதங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு வேதமே முழுமையாக உங்களுக்கு தெரிந்திருக்க முடியாது. அப்படி இருக்க 4 வேதங்களையும் தெரிந்தவர்கள் என்று எப்படி கூறுகிறீர்கள்? ஆகையால் இனியாவது பெருமையுடன் பேச வேண்டாம் என்று கூறினார். அவர் வந்து சொல்கிறாரு, பிரம்மாவாலேயே 4 வேதங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வேதம் கூட முழுமையாக தெரிஞ்சிருக்காது. இப்படி இருக்கும் பொழுது எல்லாம் தெரியும் அப்படின்னு தலைக்கணத்தோடு ஆடாதீங்க, இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு இவர் அட்வைஸ் பண்ணுறாரு. அப்படி சொல்லியும் அவங்க வந்து தன்னோட பேச்சிலேருந்து பின்வாங்குற மாதிரி இல்லை. தொடர்ந்து நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களையே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கையெழுத்து போட்டு கொடுங்க தோத்துட்டதா, இல்லைன்னா எங்கள் கூட வாதாடுங்கன்னு அவங்க 2 பேரும் தலைக்கணத்தில் ஆட ஆரம்பித்தாங்க. அவங்க தலைக்கணத்திற்கும் அவங்களோட கர்வத்திற்கும் சுவாமி புகட்டிய பாடம் என்ன அப்படிங்கிறத நாளைய பதிவில் நம்ம கேட்கலாம். இன்றைய பாகம் 36 இதோட முடிவுக்கு வருது. நாளைய பதிவில் நம்ம சந்திக்கலாம் 37ல். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.